பாரு இசை, உனக்கு ஒண்ணுமே ஆகாது இசை. நான் இருக்கேன், உனக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன் இசை. இசை கண்ணு மூடாதம்மா. இசை கண்ணு மூடாத இசை. கண்ணு மூடனா விஷம்லாம் உடம்புல ஏறிடும்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது கேக்குதா இசை? இங்க பாரு, என்கிட்ட பேசிட்டே வாமா. அம்மா சொல்றல கேளு. அத்தை, இப்ப என்ன சொன்னீங்க? அம்மாவா? நீங்க அம்மா நான் சொன்னீங்க? இது போதும், இது போதும் எனக்கு. உங்க வாயால என்ன அம்மாவா நினைச்சுக்கன்னு சொன்னீங்க. உங்க பொண்ணா என்ன நினைச்சு எனக்காக வருத்தப்படுறீங்கல்ல? எனக்கு இந்த ஒரு சந்தோஷமே போதும் அத்தை. நான் இப்பவே செத்து போனா கூட ஐயோ, எனக்கு இசை எந்த கவலையும் பேசாத இசை. நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் இசை. இப்பதான் உன்னோட நல்ல மனசு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்குள்ள என்ன விட்டு நீ போயிடாத இசை. என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? நான் சொன்னா நீ கேப்பல? கேப்ப. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேப்பேன். அப்போ கண்ணை மூடாம என்கிட்ட பேசிட்டே வரணும். நாம இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹாஸ்பிடல் போயிடுவோம், சரியா? டிரைவர் வேகமா போக டிரைவர். ஓகே மேடம். இசை இசை இங்க பாரு, இங்க பாரு. ஐயோ கடவுளே, ஏன் இசைக்கு எதுவுமே ஆக கூடாது கடவுளே. அவளை எப்படியாவது காப்பாத்து. என் குடும்பத்தோட சந்தோஷத்தை என்கிட்ட இருந்து பறிச்சிடாத கடவுளே. வேணும்னா என் உயிரை எடுத்துக்கோ. இசையை எனக்கு திருப்பி கொடுத்துடு. ஐயோ இசை, இசை, ஐயோ என்னாச்சு இசை? ஐயோ இசை, கண்ணு தரமா, என்ன பாருமா. இசை, இசை, கண்ணு தரமா, கண்ணு தர. இசை, நான் பேசுறது கேக்குதா? இசை, உனக்கு ஒண்ணுமே ஆகாது, தைரியமாரு, நான் இருக்கேன். நான் பேசுறது உனக்கு கேக்குதா? சொல்லு இசை, பேசு. இசை, கண்ணு தரமா, உனக்கு ஒண்ணு ஆகாது. இசை, என்ன விட்டு போயிடாத இசை, போயிடாத. இந்த அம்மா கிட்ட திரும்ப வந்துரு இசை, கண்ணு தரமா. வந்துட்டோம், வந்துட்டோம். டிரைவர் கொஞ்சம் சீக்கிரம் போக, வேகமா போங்க. இசை, இசை, கண்ணு தருமா. ஐயோ கடவுளே, இசை. டாக்டர், சிஸ்டர், சிஸ்டர், என் மருமகளுக்கு பாம்பு கடிச்சிருச்சு சிஸ்டர். சீக்கிரம் யாரையாவது ஸ்ட்ரெச்சர் கொண்டு வர சொல்லுங்களேன். நர்ஸ் மேடம், இவங்க மருமகளுக்கு பாம்பு கடிச்சிருச்சாம். டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. உடனே ஸ்ட்ரெச்சர் எடுத்து போங்க. வாட் பாய் மேடம், ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வாங்க சீக்கிரம். வாங்க, சீக்கிரம் வாங்க. ஒருத்தர் அந்த பக்கம் வாங்க. சீக்கிரமா தூக்குங்க. இசை பாத்துப்பா, சீக்கிரமா போங்க. இசை. என்னாச்சுமா? இவங்களுக்கு என்னாச்சு? டாக்டர், என் மருமகளை பாம்பு கடிச்சிருச்சு டாக்டர். எந்த பாம்புன்னு தெரியுமாமா? எனக்கு தெரியாது டாக்டர். இவ கத்துன சத்தம் கேட்டுதான் நான் போனேன் டாக்டர். நடிக்காதடி, இதெல்லாம் உன்னோட கீழ்த்தனமான வேலைதானு எங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன ராகவ், விஷால் தான் புரியாம பேசிக்கிட்டு இருக்கானா? நீங்க ஏன் ராகவ் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இசைய பாம்பு கடிச்சுச்சுன்னா அது அவ பண்ண பாவம். ஏய், நீ பண்ண பாவத்தை விட இங்க யாரும் பெருசா பாவம் பண்ணிருக்க மாட்டாங்க. யாரு? நானா? நான் என்ன பாவம் பண்ண விஷால்? பொய்யா ஜாதகத்தை ரெடி பண்ணி கொடுத்தது, தனக்கு காது கேட்காத விஷயத்த மறைச்சது, இதெல்லாம் யாரு? நானா? அவ பொய் சொல்லி ஒரு குடும்பத்தையே ஏமாத்தின பாவத்துக்கு தான் அந்த கடவுளே இவளுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்திருக்காரு. ஏய், இதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இசைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆகட்டும், உங்க 2 பேருக்கும் அப்புறம் இருக்கு. விஷால் கொஞ்சம் இரு. ஸ்டேஜா தான் அவ்வளவு தூரம் சொல்றான்ல, அப்புறம் எதுக்குப்பா எங்கள சொல்ற?
நாங்க தான் பாம்பு அசோக் ரூம்ல விட்டோம்னு நீ கண்ணால பாத்தியா? இல்ல நீ வீடியோ எடுத்து வச்சிருக்கியா? இல்லல. போ விஷால், போய் உன் பொண்டாட்டிய பாரு. சுபத்ரா, டாக்டர் டாக்டர், ஆ, என் மருமக எப்படி இருக்கா டாக்டர்? மேடம் சாரி மேடம், பேஷண்ட் இன்னும் கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல தான் இருக்காங்க. அவங்கள கொத்துனது சாதாரண பாம்பு கிடையாது, நல்ல வீரியம் உள்ள பாம்பு. அதோட விஷம் உடம்புல ரொம்ப வேகமா பரவி இருக்கு. இந்த மாதிரி கேஸ்ல சர்வைவல் ரேட்டு ரொம்ப குறைவுதான். இருந்தாலும் நாங்க எங்க மெடிக்கல் டீமோட சேர்ந்து இப்போதைக்கு ஆன்டிவெனம் அண்ட் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் கொடுத்திருக்கோம். என்னங்க டாக்டர் என்னென்னமோ சொல்றாரு? இரு சுபத்ரா, பதட்டப்படாத. டாக்டர் அவங்களால முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. டாக்டர், இசையை எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருங்க டாக்டர். வெயிட் பண்ணுங்க சார், எதுவா இருந்தாலும் இன்னும் 2 மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும். அந்த 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு கான்சியஸ் திரும்பலாம், இல்ல கிளினிக்கல் கோமாக்கு கூட போகலாம். நாங்க கொடுத்திருக்கிற மெடிகேஷன் அவங்க உடம்புல எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு எங்களால முடிஞ்ச எல்லாத்தையும் நாங்க பண்ணிட்டோம். இதுக்கு மேல நீங்க கடவுளை வேண்டிக்கோங்க. இசைக்கு ஒண்ணும் ஆகாது.